everyone, welcome back to Teen Theory. In today's episode, we have Akka here. Yeah, I'm back. It's a very special episode because it's the Christmas month. So நம்ம அக்கா வந்திருக்காங்க நம்மளுக்கு பேசுறதுக்கு. So Crystal அக்கா, tell us your thoughts. What do you want to talk to us today? Actually, Adelia, நம்ம இன்னைக்கு பேசுறதுக்கு முன்னாடி I'm going to sing a song. இது வந்துட்டு ஒரு song பத்தி தான் I'm going to share today. இந்த song வந்து கண்டிப்பா எல்லாருக்கு தெரியும் because இது originally created by our தாத்தா Reverend Prince Anthony. Guess பண்ணுங்க, எல்லா கிறிஸ்மஸ் கேரலிங்க்கும் நம்ம சர்ச்ல வந்துட்டு எப்போதுமே நம்ம பாடுவோம். I think it's நல்ல செய்தி ஒன்று இருக்கு. Yes. நம்ம கொஞ்சம் பாடி காட்டலாமா? Can. Okay. 3, 2, 1. நல்ல செய்தி ஒன்று இருக்குதுங்க, அது சொல்லத்தானே வந்தனுங்க. நல்ல செய்தி ஒன்று இருக்குதுங்க, அது சொல்லத்தானே வந்தனுங்க. நாங்க செய்தியாளருங்க, நற்செய்தியாளருங்க. நாங்க செய்தியாளருங்க, நற்செய்தியாளருங்க. நல்ல செய்தி ஒன்று இருக்குதுங்க, அது சொல்லத்தானே வந்தனுங்க. உன்னதத்தில் மகிமை, பூமியில் சமாதானம், சந்தோஷம் செய்தீங்க. மனுஷர் மேல் பிரியம், மன்னவர் பிறந்தார், மகிழ்ச்சி செய்தீங்க. உன்னதத்தில் மகிமை, பூமியில் சமாதானம், சந்தோஷம் செய்தீங்க. மனுஷர் பிரியம், மன்னவர் பிறந்தார், மகிழ்ச்சி செய்தீங்க. இது சுவிசேஷ செய்தீங்க, ஏற்றுக்கொண்டால் புண்ணியமுங்க. இது சுவிசேஷ செய்தீங்க, ஏற்றுக்கொண்டால் புண்ணியமுங்க. நல்ல செய்தி ஒன்று இருக்குதுங்க, அது சொல்லத்தானே வந்தனுங்க. Yeah, it's especially dedicated to our late Tata and Aya. We love you. Thank you for really, like, I really grateful and thankful for how Tata created this beautiful song, because the song வந்து it's just not a song. இதுக்கு பின்னாடி ஒரு நிறைய பியூட்டிஃபுல்லான மீனிங் இருக்கு. ரொம்ப ப்ரொஃபெட்டிக்கா அழகா தாத்தா இது எழுதியிருக்காரு. ஸோ கிருஷ்ணக்கா, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ அந்த பாட்டுல வந்து ஒரு கட்டம் வருதுல்ல, நாங்க செய்தியாளர் அப்படின்னு. ஆமா. ஸோ ஆக்சுவலி அதோட மீனிங் என்ன, அதுக்கு பின்னாடி என்ன மீனிங் இருக்கு? தாத்தா இந்த பாட்டில் இல்லையா பார்த்தீங்கன்னா, நாங்கள் செய்தியாளருங்க, அந்த ஐ எம் த மெசேஞ்சர் அப்படின்னு அந்த வேர்ட் போட்டிருக்காரு. இட்ஸ் அ வெரி ப்ரொஃபெட்டிக்கான ஒரு வேர்ட் அந்த பாடலில். இப்போது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த பாட்டு அந்த வேர்ட்க்கு பின்னால் இருக்கிற மீனிங் வந்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் த மெசேஞ்சர் அப்படின்னு சொல்லும் போது ஜஸ்ட் வேர்டில் மட்டும் சொல்லாமல், நம்ம வாய்மொழியில் மட்டும் சொல்லாமல் ஆக்ஷன்லேயும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த திரியேக குடும்பத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேருக்குள்ள இருக்கிற அந்த ஒரு கல்ச்சர், அவங்க வாழ்கிற அந்த லைஃப் ஸ்டைல், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சுபாவங்கள், அவங்களுக்குள்ள ஒரு கல்ச்சர் இருக்கும் பார்த்தீங்கன்னா. அப்போ அந்த கல்ச்சரை வந்துட்டு நம்ம வந்துட்டு அது நம்மளோட வாழ்க்கை முறையில் வாழ்ந்து காட்டுறது தான் வந்துட்டு ஐ எம் த மெசேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்டுக்கு பின்னால் இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான மீனிங். ஜஸ்ட் நாட் பை வேர்ட்ஸ், பை ஆக்ஷன் as well, by showing others how Jesus like அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், பிதாவோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், அவங்களுக்குள்ள எப்படி அவங்க வாழ்றாங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற இந்த சுபாவங்கள், அவங்களுக்குள்ள இருக்கிற இந்த கேரக்டரிஸ்டிக், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அன்பு, இது எல்லாமே வந்துட்டு நம்மளோட லைஃப்பில் வந்துட்டு அது வாழ்ந்து காட்டுறதான் வந்துட்டு இந்த மெசேஞ்சர் அப்படின்ற அந்த வேர்ட், நாங்கள் செய்தியாளருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்டுக்கு பின்னால் இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான. ஐ திங்க் லைக் அந்த நம்ம சொல்கிறீங்களே கல்ச்சர் அந்த வார்த்தை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னா, ஐ திங்க் லைக் எப்படி பிதா, குமார, பரிசுத்த ஆவியானவர் வந்து அவங்க ஃபேமிலியில் அன்பா, சந்தோஷமா, அந்த ஜாயா, சமாதானத்தோட ஒருத்தர் வந்து அந்த அன்பை பகிர்ந்து கொண்டு எப்படி அந்த மாதிரி வாழ்றாங்களோ, அதே மாதிரி தான் நம்மளும் இந்த உலகத்தில் நம்ம இருக்கிற ஒவ்வொருத்தரும் வாழணும் அவர் விரும்புகிறாங்க. ஸோ அதுதான் வந்து மெயின், அது ஐடியாவே அதுதான். ஸோ எனக்கும் அதுதான் ஃபீல் பண்ணிச்சு. த ரீசன் ஜீசஸ் பார்ன் பண்ண ஒன் ஆஃப் த ரீசன் வந்து இதுவாக கூட இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சர் அப்படின்ற அந்த வேர்ட் வந்துட்டு, அந்த வேர்டுக்கு பின்னால் வந்துட்டு ஒரு
ஒரு அந்த கல்ச்சர் அப்படின்னு சொல்லும் போதே அது அழியாத ஒரு விஷயம். ஆமா, கல்ச்சர் வந்துட்டு இப்போ எத்னிக்ஸ் எடுத்துக்கோ, இந்தியன்ஸ், மலேஸ், சைனீஸ், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு கல்ச்சர் இருக்கு பாருங்க. அது வந்துட்டு அழியக்கூடாதுன்றதுனால they will teach their generation இதெல்லாம் அழியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு they will practice it in their daily lifestyle. அதே மாதிரி தான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இவங்களுக்குள்ள இருக்கிற இந்த கல்ச்சர் வந்துட்டு அழியக்கூடாது அப்படின்றதுனால ஜீசஸ் வாஸ் born. அவர் இந்த பூமிக்கு மனித அவதாரம் எடுத்து வந்து நம்மளுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்து அதை நம்மளோட வாழ்க்கை முறையில நம்ம இதை அபியாசப்படுத்தி நம்மளோட ஃபேமிலிக்குள்ள, ஃபேமிலி மட்டும் இல்லாம இது கொஞ்சம் பிகர் சர்க்கிள், சர்ச் மெம்பர்ஸ்குள்ள, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள, அண்ட் இன்னும் பிகர் பிக்சரா பார்க்கும்போது சமுதாயத்துக்கே நம்ம இம்பாக்ட் பண்ணும்போது the Lord's Prayerல வந்து thy kingdom come அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, the you know our father அந்த பிரேயர்ல வந்துட்டு thy kingdom come, ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்லும்போது அப்படியே it's not bringing something from heaven, ஐயோ அப்படியே எடுத்துட்டீங்க வாங்க அப்படின்றது இல்ல. It's living the lifestyle of Jesus Father and Holy Spirit. அது நம்ம வாழ அந்த வாழ்க்கை முறை இங்கே வந்துட்டு நம்ம அது நம்ம ஃபேமிலிக்குள்ள, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்குள்ள, நம்ம சர்ச் மெம்பர்ஸ்குள்ள, அந்த சமுதாயமே வந்துட்டு அப்படி மாற a mini heaven is created here. Yes, true. அது ஒரு கல்ச்சரே வந்துட்டு அப்படியே மாறும்போது அவங்கள மாதிரியே நம்ம வாழும்போது ஒரு மினி ஹெவன் இங்க கிரியேட் ஆகுது. So that is what they referring it to as thy kingdom come. That's so beautiful. Beautiful ல. அப்ப வந்துட்டு நம்ம அவங்க மாதிரி வாழணும் அப்படின்னா loving one another, forgiving each other, அப்புறம் caring each being other, kind to each other, அந்த ஒரு மனமா எந்த ஒரு ஒன்னஸ்குள்ள அதர் சென்டர்டா இருக்கிறது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கேரக்டர், சுபாவங்கள். அப்ப அது வந்து நம்மளோட லைஃப்லயும் சரி, நம்மளோட ஃபேமிலிலயும் சரி அதை அப்ளை பண்ணிட்டு டெய்லி லைஃப் ஸ்டைலா இருக்கணும். ஒன்லி டுடே ஓகே இன்னைக்கு மட்டும் வாழ்றதுனால வந்துட்டு அது ஒரு கல்ச்சர் ஆயிடாது. அது வந்துட்டு தொடர்ச்சியா நடக்கணும், தொடர்ந்து forever-ஆ இருக்கணும். அது நம்மளோட லைஃப் ஸ்டைலா மாறும்போது தான் it becomes a culture. Correct. Good, Kristalaka. I think நீங்க சொன்னது வச்சு எனக்கு என்ன புரியுதுன்னா, at the end of the day, in conclusion, இந்த கல்ச்சர், இந்த மெசேஞ்சர், ஓகே மெசேஞ்சர்னாலே நம்ம ஜஸ்ட் வாயால் எதுவுமே சொல்லாமல் நம்ம வந்து செஞ்சு காமிக்கிறோம். ஏன்னா இப்போ God is good, God is this, God is that அந்த மாதிரி மட்டும் நம்ம சொல்லாம, and not just by singing song அந்த மாதிரி மட்டும் இல்லாம, but to actually apply it in our daily life. ஒருத்தர் லவ் பண்ணி அந்த அன்புல இருந்து, அந்த சந்தோஷத்துல இருந்து, அந்த சமாதானத்துல இருந்து, ஏதாவது ஏதாவது ஹர்ட் ஆயிட்டாங்கன்னா okay, so you go and talk to them. I feel like if Jesus, Father, Son, Holy Spirit, that's what Jesus did as well. Right, when Jesus was here, he went and approached all of them. He went and expressed his emotions, his feelings and all. I feel like that's how we should be. That's how he thought. அதுதான் வந்துட்டு actually one of the main reason why he was here. அவர் இங்க பூமிக்கு வந்ததுக்கு அதுதான் ஒரு முக்கிய காரணம். பாவத்தை மன்னிச்சு அதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கலாம். இன்னொன்று பிதா எவ்வளவு அன்பா இருக்கிறாரு, அதுவும் வந்துட்டு ஒரு முக்கிய காரணமா இருக்கும் போதே this is one of the main reason. அவங்க மாதிரி ஒரு லைஃப் நம்மளும் வாழணும். இதை வந்துட்டு நம்மளுக்குள்ள மட்டும் வச்சிருக்காம we have to impact. அது வந்துட்டு ஒரு கம்யூனிட்டி இம்பேக்ட் பண்ணி அது வந்துட்டு நம்ம வாழ்ந்து காட்டணும். அதுதான் அந்த மெசேஞ்சர் அப்படின்னு சொல்ற அந்த வேர்டுக்கு பின்னால் இருக்கிற அந்த பியூட்டிஃபுல்லான மீனிங். அண்ட் நம்ம அந்த மாதிரி வாழ we create, as I said earlier, we create a beautiful like a mini heaven over here. Yes, imagine like okay, for example, even in church ஒரு 100 people இருக்காங்க வச்சுக்கோமே, அந்த 100 people வந்து எல்லாருமே உண்மையிலே அந்த ட்ரீயன் ஃபேமிலியில் இருக்கிற அந்த கல்ச்சரை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும் போது அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். லைக் ஒரு 100 people நம்ம எல்லாமே ஒருத்தர் அன்பா சந்தோஷமா எந்த ஒரு மன வருத்தம் இல்லாம சந்தோஷமா இருக்கும் போது அங்க நம்ம ஒரு நல்ல ஜாய்ஃபுல்லா ஓகே எப்படி ட்ரீயன் ஃபேமிலியில எப்போதுமே வந்து சந்தோஷமா இருக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட் நம்ம ஆக்சுவலி கிரியேட் பண்றோம். ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்னு சொல்லலாம் டு ஆக்சுவலி practice what Jesus have taught us. That what they apply in the Triad family. And to become a messenger, just not by words, also by actions and our lifestyle, our family kulla. So today, this Christmas, we decide
நாமளும் டிசைட் பண்ணுவோம் and நீங்களும் டிசைட் பண்ணுங்க. லெட்ஸ் டேக் a decision today. என்னன்னா இந்த ட்ரினிட்டேரியன் கல்ச்சர்ல வந்துட்டு நம்மளோட லைஃப் ஸ்டைலை நம்மளோட வாழ்க்கை முறையா வந்துட்டு அதை மாத்திக்கணும். அந்த மாதிரியே நம்ம வாழணும். லெட்ஸ் பிகம் a messenger to this world. So நீங்களும் ஒரு குட் டிசிஷன் எடுப்பீங்க நாங்கள் நம்புகிறோம். and we are also deciding as by deciding this you are going to be blessed. You're going to have an amazing Christmas this year. And we are also going to be blessed. Okay, before we end the video, can we sing a small song for everyone? Can. We wish you a Merry Christmas, we wish you a Merry Christmas, we wish you a Merry Christmas and a Happy New Year. Merry Christmas everyone. Take care. See you all very soon in our next episode. இந்த வீடியோ பார்க்கலையோ மறக்காம எங்களோட ப்ரீவியஸ் ஆன நம்ம என்ன பேசியிருந்தோம்னா ஃபேவரட் ட்ரெடிஷன்ஸ் பற்றி பேசியிருந்தோம். கிறிஸ்மஸ் ட்ரெடிஷன் தேங்க்ஃபுல் ஹார்ட் பற்றி பேசியிருந்தோம். ஸோ கிறிஸ்மஸ்க்காக இந்த மாதத்துக்காக உங்களுக்காக நம்ம அந்த 2 வீடியோ செஞ்சோம். ஸோ மறக்காமல் அந்த 2 வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவும் உங்கள் ஃபேமிலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி எல்லோரும் சேர்ந்து பாருங்கள். Thank you very much. See you all. Bye.